அர்ஜென்ட்டாக ஏதோ வேலை இருக்குன்னு போனீங்க, திரும்பி வந்துட்டீங்க. போன வேலை முடிஞ்சுதா? இல்லைண்ணே, நான் யாரை மீட் பண்ணலான்னு போகிறேனோ அவரே எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. அதான் வந்துட்டேன். எனக்கு தெரியாது தம்பி. நான் அருந்ததியை பற்றி பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டீங்க. அதுதானே நிஜம்? தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட உரிமை இருக்கிறதுனால தான் அப்படி பேசினேன். உங்க அப்பா உங்க கல்யாணத்தை எப்படியெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் தெரியுமா? தம்பி, உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் மாத்திக்க கூடாதா? மாத்திக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது தானே. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்கள் நினைச்சது ரொம்ப நல்ல விஷயண்ணே. அதை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனால் இதனால நான் இவ்வளோ சந்தோஷமா இருப்பேன்னு நீங்கள் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா? ஐயோ, நான் சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தானே மற்றவங்க நல்லா இருப்பாங்கங்கிற எண்ணத்துல தான் நான் அப்படி சொன்னேன். எனக்கு என்ன குறை? நான் ரொம்ப நல்லா தானே இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. தம்பி, உங்களை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மனசை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு சின்ன குறை கூட இல்லைன்னு. அண்ணே, இந்த உலகத்தில் மனுஷனை பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கும். அப்படி பார்த்தா எனக்கும் சில குறைகள் இருக்கலாம். அதே நினச்சி நம்ம வேதனைப்பட முடியுமாண்ணே? அதையே தான் நானும் சொல்கிறேன். ஒன்று, அந்த குறையை தூக்கி எறிஞ்சிட்டு மறந்துடுங்க. இல்லை, அதை நிவர்த்தி பண்ணுற வழியை பாருங்க. மறக்க முடிஞ்சிருந்தா தான் எப்பயோ அதை மறந்துருப்பேனே. என்னால் மறக்க முடியலண்ணே. எல்லாரும் காதலுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அருந்ததியோட பிடிவாதத்துக்காக என்னோட காதலை விட்டு கொடுத்துருக்கேன். தியாகம் செஞ்சது நீங்க மட்டும் இல்லை தம்பி, அருந்ததி கூட தான். இல்லைன்னா அவங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்? அருந்ததியே இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்குன்னு நீங்க அவகிட்ட தான் கேட்கணும். அதுக்கு காரணமே நீங்க தானே தம்பி. உங்களால அருந்ததி எப்படி மறக்க முடியலையோ அதே மாதிரி தான் அவங்களாலையும் உங்களை மறக்க முடியல. இது ரொம்ப ஒரு அழகான கற்பனை. இல்ல தம்பி, சத்தியம். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஏன் அருந்ததிக்கு கூட தான் தெரியும். அண்ணே, அருந்ததிக்காக நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுறீங்க இல்லையா? சும்மா ஒரு பேச்சு கேட்கறேன். இவ்வளவு நாள் ஆச்சு, அப்பயே அருந்ததி வந்து அவளே என்கிட்ட பேசல, பேசிருக்க வேண்டியதானே? தம்பி, உங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரே ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இல்ல. அண்ணா, இதுக்கு மேல எவ்வளவு விட்டு கொடுத்து போறது? என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நான் அவளுக்காக விட்டு கொடுத்து போயாச்சு. இதுக்கு மேல விட்டு கொடுக்கிறது எதுவுமே கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். வித் யுவர் பெர்மிஷன். நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல, எல்லாரும் லைனா லீவ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மணிமாறன், நாளைக்கு நீங்களா? எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மேக் ஷூர் தட் இதுக்கப்புறம் தேவையில்லாம லீவ் Thank you, எடுத்துக்கங்க. sir. ஓகே. சரிங்க சிந்து சார். இப்போ ஏதோ முக்கியமான வேலை பெண்டிங்ல இருக்கா? இல்ல சார், எல்லாம் முடிஞ்சது. அப்படியா? யூ டோன்ட் திங்க் நம்ம லாவண்யா கூப்பிட்டு என் கேபினுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயமா யா, பேசலாம். ஓகே சார். கூட்டிட்டு வரேன் சார். சரி சார். என்னவோ தம்பி, உங்க வாழ்க்கையை பத்தி பேச ஆரம்பிச்சாலே யாராவது ஒருத்தர் குறுக்க வந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் நேரம் காலம் தான் வரணும். பாப்போம், அந்த காலம் வராமையா போயிடும். மே ஐ கம் இன் சார்? வாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? முதல்ல உட்காருங்க. எஸ் சார். ஒன்றும் இல்லை லாவண்யா, நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த அந்த அனானமஸ் காலை பேஸ் பண்ணி நம்ம வெளியிட்ட நடக்க போகுது சொல்லுவோம் அசர் நிகழ்ச்சியை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ், அஃப்கோர்ஸ் சார். பழைய வாசகர்கள்ட்ட இருந்து கூட நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அதை ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இமெயில்ஸ், ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு சார். திரும்பவும் அதை வெளியிட ஆரம்பிச்சிடலாமா? இல்லை சந்து, நான் அதை பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நான் பிரச்சனைகளை கண்டு பயப்படுறவங்க கிடையாது. பட் இந்த விஷயத்தால் நம்ம பத்திரிக்கோ இல்லை இதனால உங்களுக்கு ஒரு ஆபத்து வரதை நான் சுத்தமாக விரும்பலை. அது மட்டும் இல்லை, லாவண்யா மூலியமா போலீஸுக்கு இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சார், அதை வெளியிடுற வரைக்கும் நம்ம பத்திரிக்கையோட சர்க்குலேஷன் அதிகமாக தான் இருந்தது. இப்போ அதை ஸ்டாப் பண்ண சொல்றீங்களே சார், இதனால நம்ம பத்திரிக்கையோட சர்க்குலேஷன் குறைஞ்சிடாதா சார்? சர்க்குலேஷனை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு அதை விட உங்கள் உயிர் தான் முக்கியம். சார், ஒரு சின்ன ஐடியா. காலக்கணித சுவடிகளை தேடி போனப்ப எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வெளியிடலாமா சார்?
நிச்சயம் நல்ல வரவேற்பு இருக்கும். இது நல்ல ஐடியா தான், ஆனால் இப்போ வேண்டாம். நான் இதை பற்றி அப்புறம் யோசிச்சு முடிவு சொல்கிறேன். பை ரவி பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதா? இல்ல சார். சரிண்ணே, நான் ஒன்று பண்ணுறேன். நான் நாளைக்கே டிசி இருந்ததை மீட் பண்ணி இதை பற்றி பேசுகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, யூ பீப்புள் கேரி ஆன். தேங்க்யூ தேங்க்யூ சார். எதுக்கு நான் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு விஷயத்தை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. எந்த விஷயத்தை நினைச்சா சந்தோஷமா இருக்கு? எப்படியோ மறுபடியும் நீங்க அருந்ததியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்க, அதான் அந்த சந்தோஷத்துல சொன்னேன். ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் அருந்ததியை மீட் பண்ணுறேன்னு சொன்னது அவரை நேரில் பார்த்து காதல் வசனம் பேசுறதுக்கு இல்லை. ரவியோட விஷயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க தான் போகிறேன். சரிங்களா? தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. போங்க போங்க. இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாதான் மனசும் மாறும், உள்ள இருக்க பாரமும் குறையும். இறைவா, எனக்கு ஒரு சிறு சந்தேகம், நான் கேட்கலாமா? சந்தேகம் என்பது தீர்க்க முடியாத நோய் வைரவா. அது உன்னையும் தொற்றிவிட்டதா? இருந்தாலும் கேள். எனக்குன்னு ஒரு சில சக்திகளை கொடுத்துருக்கீங்களே, அது உங்களுக்கு என் மேல உள்ள கருணையினாலயா, இல்ல நான் உங்க வேலைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலயா? உன் மீது எனக்கு கருணை இருந்தாலும் உனக்கு நான் ஆற்றல்களை அளித்தது அதை கொண்டு நீ நன்மைகளை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான். ஒருவேளை அதை நான் தவறா பயன்படுத்தியிருந்தேனா? அதற்காக நீ தண்டிக்கப்படுவாய். தண்டனை என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எவர் தவறு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு, தெய்வங்களாக இருந்தாலும் சரி. நானும் தவறு செய்திருக்கிறேன், தண்டனை அனுபவித்திருக்கிறேன். இறைவா, மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு, தெய்வங்களாகிய நீங்களே தவறு செய்யலாமா? நாங்கள் தவறு செய்வதும் தண்டனையை அனுபவிப்பதும் அதனை படிப்பினையாக ஏற்று மனிதர்கள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காகவே. ஆனால் அதனை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேலும் தவறு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். அதனால்தான் அவ்வப்போது அவர்கள் மீது எங்களுக்கு கோபம் அதிகரிக்கின்றது. இருந்தாலும் என்னிடம் இத்தனை விவரங்களை கேட்டறிகின்றாயே வைரவா, உனக்கும் தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணமா? ஐயோ, எனக்கு அந்த மாதிரி எண்ணம் சிறு துளி கூட கிடையாது. நீங்க எனக்கு கொடுத்த சக்திய நான் தவறா பயன்படுத்த மாட்டேன். ஆமா சாமி, வழக்கமா நாரதர் தான் கலகத்தை உருவாக்கி குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. இப்ப தாங்கள் கூட அந்த வேலையை செய்ய தொடங்கி விட்டீர்கள் போல இருக்கு. நானா கலகம் விளைவித்தேனா? இப்போது நீதான் என்னை குழப்புகிறாய். நீ சொல்வதை புரியும்படி தெளிவாக சொல். நான் என்ன கலகம் விளைவித்தேன்? ஆஹா, ஒண்ணுமே தெரியாதது போல என்னையே கேள்வி கேக்குறீங்களே. சொல்றேன். அந்த கோட்டையில வேணும்னு எழுதப்படாத ஓலைச்சுவடியை காட்டி அவனை குழப்பி விட்டீங்களே, அதுதான் ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? காரணம் இல்லாமல் எதுவும் நிகழ்வதில்லை. அவன் தவறான இடத்தில் தஞ்சம் புகுந்தான். அமரேந்திரனை ஏமாற்றி கால கணித சுவடிகளை அபகரிக்க வேண்டும் என்பதே அவனது எண்ணம். ஆனால் அது நிறைவேறாதென்பது பாவம் அவனுக்கு தெரியாது. நான் கலகம் விளைவித்ததாக கூறுகின்றாயே, நான் உண்மைகளை அவனுக்கு எடுத்துரைத்தேன். ஆனால் அதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. சந்தேகம் மட்டுமே அவனுக்குள் எழுந்தது. ஓஹோ, அதனாலதான் அமரேந்திரனிடம் காலக்கணித சுவடிகளை பார்க்க வேண்டும் என்று சண்டையிட்டானா? அமரேந்திரன் காட்டிய காலக்கணித சுவடிகளை அவன் பார்த்திருப்பான். ஆனால் அதில் எழுத்துக்கள் எழுதப்படாததாகவே அவனுக்கு தோன்றியிருக்கும். அது எனக்கு தெரியாது. அவர்கள் சண்டையிட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவன் கண்களுக்கு மட்டும்தான் வெறும் சுவடியா தெரிய வேண்டும். அது என்ன சாதாரண சுவடிகள் என்று நினைத்தாயா? அதில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் சக்தி படைத்தவர்கள் கண்களுக்கு மட்டுமே புலப்படும். அப்படி என்றால் அந்த சக்தி அமரேந்திரனிடம் இருக்கிறதா? அந்த சக்தி அமரேந்திரனிடம் இருப்பதால் தான் கால கணித சுவடிகள் அவனுக்கு கிடைத்தன.
அப்படி இருக்கும் போது அதில் உள்ள எழுத்துக்கள் அவன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்குமா? ஏன் சாமி, அந்த அமரநேதனும் ஒரு மாநிலம் தானே, அவனுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு பெரிய சக்தி கிடைச்சிச்சு? முற்பிறவியில் முனிவர் ஒருவர் அளித்த தவறான வரத்தினால் அவனுக்கு அந்த சக்தி கிடைத்தது. அது என்ன தவறான வரம்? பொதுவாகவே பிறர் கதையை கேட்பதில்தான் அனைவரும் ஆர்வம் காட்டுவார்கள். அந்த ஆர்வம் உன்னையும் தொற்றிக் கொண்டதா வைரவா? இருந்தாலும் கூறுகிறேன் கேள். முற்பிறவியில் அமரேந்திரன் ஒரு நல்லவனை ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தன் குருவிடம் வரமும் பெற்றார். அப்படியா? பாவம், அந்த நல்லவன் என்ன ஆனா? அமரேந்திரன் தவறான தகவலை குருவிடம் அளித்ததால் குருவின் சாபத்திற்கு ஆளானதோடு மட்டுமல்லாமல் தான் நேசித்தவளையும் அவன் இழக்க வேண்டி வந்தது. அப்படியா? அந்த அமரேந்திரனோட சக்திக்கு முடிவே கிடையாதா? ஏன் இல்லாமல்? அவனுக்கு தவறான வரம் அளித்த அதே குரு அவனுக்கு யார் வாயிலாக அழிவு நேரும் என்றும் சாபம் அளித்திருக்கின்றார். அதனால்தான் நான் இன்னும் அவனை விட்டு வைத்திருக்கின்றேன். அவனை அழைக்க போவது யார் சாமி? அதை நேரம் வரும்போது நீ தெரிந்து கொள்வாய். என்னை புதிர் போட்டு குழப்புவதே இவரோட வேலையாயிட்டு. அந்த அமரேந்திரன் அவ்வளவு பெரிய சக்தி படைத்தவனா? என் சக்தியை தவற பயன்படுத்தக்கூடாதுன்னு இறைவனோட கட்டளை. தவறு செய்பவர்களிடம் என் சக்தியை காட்டுவது தவறே இல்லை. அமரேந்திரா, நான் வரேன். என் சக்தி என்னன்னு உனக்கு நான் காட்டுறேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். சார், நான் ஏசி ஆர்மம் கிட்ட பேசி இப்பவே வேண்டிய ஏற்பாடுகளை பண்ண சொல்றேன். நீங்க பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே சார், கண்டிப்பா சார். மேடம், மே கம் இன் மேடம். எஸ், உள்ள வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், உங்களை பார்க்க தினக்குயில் பத்திரிகையிலேருந்து விவேகானந்தன் வந்திருக்காரு. விவேகானந்தனா? சரி, உள்ள வர சொல்லுங்க. எஸ் மேடம். உள்ள வரலாமா? தாராளமா. என்ன தேடி வரவங்கள நான் என்னைக்கு வர வேண்டாம்னு சொன்னதில்ல. வாங்க. உட்காருங்க. தேங்க்ஸ். என் ரிப்போர்ட்டர் லாவண்யாவை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் எதிர்பார்த்து நாங்க எதையுமே செய்யறதில்ல. ஆபத்துல இருக்கவங்கள காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. நல்ல விஷயம். அன்னைக்கு என் ஆஃபீஸ் வந்து என் மேலே சந்தேகப்பட்டு என்னை மிரட்டிட்டு போனீங்க. இப்போ என்னாச்சு? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சமூகத்தில் நேர்மை வாழ்றவங்களை சந்தேகப்படுறதே உங்களுக்கு வழக்கமாக போயிடுச்சு இல்லையா? அயோக்கியத்தனம் செய்யறவங்க கூட தன்னை நல்லவன் சொல்லிக்கிட்டு தான் இந்த நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க மேல சந்தேகப்படாமையே இருக்க முடியும்? வாழ்க்கையில் ஏற்படுற சந்தேகங்கள் சில நேரங்களில் நல்ல தீர்ப்பை கொடுக்கும், சில நேரங்களில் தேவையில்லாத பிரிவினையை ஏற்படுத்தும். அதை புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். அந்த பிரிவு இல்லைன்னா சிலரோட வாழ்க்கை சரிவுல போயிருக்கும். கண்மூடித்தனமா எதையும் நம்ப கூடாதுன்னு வாழ்க்கை எனக்கு கத்துக் கொடுத்த பாடம். வாழ்க்கை நமக்கு எவ்வளோ பாடங்களை கற்றுக் கொடுக்குது. என்ன, சில நேரங்கள் அது கேட்குற கேள்விக்கு தான் நம்மளால பதில் சொல்ல முடியறதில்ல. பாடத்தை சரியா படிச்சிருந்தா நிச்சயமா எல்லா கேள்விக்கும் விட கிடைச்சிருக்குமே. அப்ப நீ ஒழுங்கா படிச்சிருக்க வேண்டியது. சாரி, இப்ப தேவையில்லாம இதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டேன். தேவை இல்லைன்னு தான் எப்பவும் முடிவாயிடுச்சே. நான் எதுக்கு அதை பத்தி பேசணும்? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டல. போலித்தனமா வாழ்றவங்களுக்கு அடுத்தவங்களோட கஷ்டம் எங்க புரிய போகுது? போலித்தனமா வாழ்றது நீயா இல்ல நானா? ஐம் சாரி. நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, என் ஆஃபீஸில் ரவீந்திர ஒரு ரிப்போர்ட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டுக்காக அவர் கொல்லிமலை கடக்கு போயிருந்தார். அந்த இடத்துல வச்சு அவர் யாரோ சில பேர் கடத்திருக்காங்க. அவர் கடத்தந்து லாஜிஸ்டிக் ஓனர் சேதுபதியா இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஐ சி. எதை வச்சு அவர் தான் கடத்திருப்பாருன்னு சந்தேகப்படுறீங்க? எதை வச்சு சந்தேகப்படுறீங்கன்னா, சேதுபதி பொண்ணு நந்தனியை ரவி ஒன் சைடை லவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு ரவி லவ் பண்ணல.
இந்த விஷயத்தை அந்த பொண்ணு அவங்க போயிட்டே சொல்லியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவங்க போயிட்டு சண்டை போட்டு வீடு விட்டு ஓடி போயிருக்கு. ஓ இது இருந்தாலும் பொண்ணு ரவி கூட தான் ஓடி போயிருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரவி தேடி ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தார். இது தெரியாத நானும் ரவி கொல்லிமலை காட்டுக்கு போயிருக்க விஷயத்தை அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன். அவர் என்கிட்டயே வந்து ரவி தான் என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான், அவனை கொல்லாம விட மாட்டேன்னு என்கிட்ட வந்து மிரட்டிட்டு போனாரு. அதை வச்சு தான் சொல்றேன். அப்படியா? அந்த சேதுபதியை பத்தி ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சரியான ஆதாரங்கள் கிடைக்காததுனால அவர் மேல எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியல. இருந்தாலும் நாங்க அவரை கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். அப்படி நீங்க சொல்ற மாதிரி ரவி அவர்தான் கடத்திருக்காருன்னு உறுதியா தெரிஞ்சிருச்சுன்னா அவர் கம்பி என்ன போறது உறுதி. வேற ஏதாவது சொல்லணுமா? வேற எஸ், இந்த காலக்கணித சோடிகள் இருக்க விவரங்களை வச்சு தான் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுற இன்ஃபர்மேஷனை என் ரிப்போர்ட்டர் லாவண்யா மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ அதை பத்தி ஏதாவது விசாரணை பண்ணிருக்கீங்களா? உங்க ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க சேகரிச்ச விவரங்களை எங்க கிட்ட சொல்லிருக்காங்க. அது சம்பந்தமா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். தேங்க்ஸ். விவேகானந்தன் பேசுறேன். யார் பேசுறீங்க? குரல் கேட்ட மாதிரி இல்ல, காட்டாற்று வெள்ளம். ஓ நீயா? என்ன விஷயம் சொல்லு. என்ன? கலிங்க நாட்டில் படகுகள் கவிழ்ந்து உயிர்கள் பலியாக போகுது. முடிஞ்சா தடுத்து பார். டேய் நீ யாரா? எங்கிருந்து பேசுற? ஏ உனக்கு எதிர்க்க உட்கார்ந்துருக்காங்களே டெபுட்டி கமிஷனர், அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்கறியா? போன்ல ஸ்பீக்கர் ஆன் பண்ணா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிய? வணக்கம் செல்வி அருந்ததி அவர்களே. நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாரு, விவேகானந்தர் யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. கண்டிப்பா இந்த நிகழ்வை உங்களால தடுக்க முடியாது. பாய். ஹலோ. இப்பயாவது என்ன நம்புறீங்களா? மை காட், அவன் சொன்னது உண்மையோ பொய்யோ எதுவா இருந்தாலும் உடனே நான் அலர்ட் பண்ணியாகணும். அவன் என்ன சொன்னா? கலிங்க நாட்டில் படகு கவிழ்ந்து உயிர்கள் பலியாக போகிறது. கலிங்க நாடுன்னா நம்ம ஒடிசா தானே? ஒடிசா தான். என் பேட்ச்மேட் அங்கதான் அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு. நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன். சரி, உடனே பண்ணுங்க. நான் வரேன். ஹலோ. என்னங்க? என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. நீ எதை பத்தி பேச போற? புள்ளைய பத்தி தானே பேச போற. பேசு பேசு. அவனை பத்தி உங்ககிட்ட பேசவே முடியலையே. அவனை பத்தி இனி உங்ககிட்ட பேசுறதா இல்ல. இது கற்பகத்தோட விஷயம். ஏன் அவளுக்கு என்னாச்சு? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு கல்யாணம் ஆன பொண்ண எத்தனை நாளைக்கு நம்ம வீட்லயே வச்சிருக்க முடியும்? ஏண்டி அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? அவளை என்ன அடிச்சு வீட்டை விட்டு விரட்டவா முடியும்? ஏதோ நம்ம பிள்ளை ஆசைப்பட்டவளை இழுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஊர்ல மானமே போயிடுச்சுன்னு என்கிட்ட சண்டை போட்டீங்கல்ல. உங்க தங்கச்சி வாழா வெட்டியா? நம்ம வீட்ல இருக்கிறத மட்டும் இந்த ஊர் மெச்சுக்குதா? அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? இங்க பாருங்க, தயவு செஞ்சு எப்படியாவது கற்பகத்தை சமாதானப்படுத்தி மாப்பிள்ளையோட சேர்த்து வச்சிருங்க. ஏண்டி நான் எத்தனையோ தடவை அவகிட்ட சொல்லிட்டேன். அவ போக மாட்டேன்னு பிடிவாதமா இந்த வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? இல்லங்க,
முன்ன இருந்த பிடிவாதம் இப்ப அவகிட்ட இல்லவே இல்லைங்க. தம்பி இங்க வந்தப்போ நீங்க மட்டும் அவர்கிட்ட சண்டை போடாம இருந்திருந்தா அன்னைக்கே அவர் கூட கற்பகம் போயிருப்பா. டேய் மீனாட்சி, நீ என்னடி சொல்ற? அன்னைக்கு கோவில்ல நாங்க அர்ச்சனை பண்ணப்போ நான் உங்க பேருக்கும் சக்தி பேருக்கும் அர்ச்சனை பண்ணேன். அவங்க வீட்டுக்கார் பேர்ல அர்ச்சனை பண்ணாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஏண்டி நீ நிஜமாவடி சொல்ற? ஐயோ, அது தெரியாம நான் வேற இன்னைக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன்னு. உங்க சந்ததி தான் பெரிய கோவக்கார சந்ததியாச்சே. டேய், இருந்தாலும் அன்னைக்கு மாப்பிள்ளை பேசுறது கொஞ்சம் ஓவர் தானே. எனக்கு பிடிக்காத விஷயத்த அவர் சென்னைக்கு போய் தான் மாப்பிள்ளை பாருங்க. நம்ம பிள்ளைய பத்தி இனிமே நான் பேச மாட்டேன்னு சொல்லிருக்கேன். வேற ஏதாவது பேசுங்க. ஏண்டி என்னடி இவ்வளவு திடமா ஒரு முடிவு எடுத்துட்ட? வேற ஏதாவது பேசுங்கன்னா நான் என்னத்த பேச? சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, அதையாவது செய்யறேன். சொல்லுடி. வந்துட்டல்ல, யாரு? அவளை கூப்பிட்டு பேசுங்க. அவகிட்ட என்ன போய் என்ன பேசுறது? முதல்ல கூப்பிடுங்க. ஓ சரி, முதல்ல கூப்பிடாம. கற்பகம், 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 இங்க வாமா. என்னண்ணே, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா. இந்த காலத்துல கல்யாணம் ஆன பசங்களை தனியா விட்டு வைக்கிறதே ரொம்ப தப்பு. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அம்மாடி கற்பகம், எத்தனை நாள் தான் நீ இப்படி வாழா வெட்டியா இருக்க போற? அது உனக்கும் நல்லதில்ல, உன் வீட்டுக்காருக்கும் நல்லதில்ல. அதனால உன் பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் உன் புருஷனோட வாழுமா அப்படின்னு தானே சொல்ல போறீங்க? ஐயோ மா, நீ என் தங்கச்சிங்கிறத அப்படியே நிரூபிச்சிட்டம்மா. என் மனசுல நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அப்படியே அந்த கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சுட்ட போ. அண்ணா, நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? கட்டாயம் என் புருஷனோட போய் நான் வாழ்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா, இப்பதாம்மா என் மனசு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. அண்ணா, நீங்க சொல்றத கேக்குறேன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா கண்டிஷன்? நான் சொல்றத நீங்க கேட்கணும். சொல்லுமா, நான் என்ன செய்யணும்? அண்ணா, நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் சக்தியை ஏத்துக்கணும். அந்த பொண்ணும் பாதிக்க கூடாது, அவளையும் நீங்க ஏத்துக்கணும். ஏமா கற்பகம், நீ என்னம்மா சொல்ற? அப்ப அந்த காத்தவராயனோட நான் கனிவா போகணும்னு சொல்றியா? என் வீட்டுக்கார்கிட்ட விட்டு கொடுத்து போன்னு சொன்னீங்க, கேட்டுக்கிட்டேன். நீங்க ஏத்துக்காததும் உங்க விருப்பம். இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. முடிவு இப்ப உங்க கையில. நீங்களே முடிவெடுங்கண்ணே. நான் வாழணுமா இல்ல வாழ வெட்டியா இந்த வீட்லயே இருக்கணுமான்னு நீங்களே முடிவெடுங்க. கற்பகம், ஃப்ரீயா இருக்கீங்களா? என்ன தம்பி? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கேபின் இருக்கீங்களா? முக்கியமான விஷயம் பேசணும். சரி தம்பி. ஓகே. என்ன தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? முதல்ல உட்காருங்க. தேங்க்யூ. ஆமா, டெப்டி கமிஷனர் பார்க்க போறதா போனீங்களே, பாத்தீங்களா? ரவியை பத்தி கேட்டீங்களா? டெப்டி கமிஷனர் மீட் பண்ணேன். ரவி காணாம போன விஷயத்தையும் நான் சேதுபதி மேலே சஸ்பெக்ட் பண்ணுற விஷயத்தையும் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்களுக்கும் சேதுபதி மேலே சந்தேகம் இருக்கிறதாவும் தேவையான நடவடிக்கை இருக்கிறதாவும் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அருந்ததி பார்க்க அவங்க ஆஃபீஸ் போயிருந்தப்போ நமக்கு ரெகுலராக ஒரு மர்ம ஃபோன் பண்ணுவான் இல்லையா? அவன் ஃபோன் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட நான் அருந்ததி ஆஃபீஸ் போயிருக்கிற விஷயத்த சொன்னீங்களா? இல்லையே தம்பி, உங்களுக்கு அப்படி ஃபோன் ஒன்றும் வரலையே. ஃபோன் வரலையா? நான் ஏன் கேட்குறேன்னா, நான் அருந்ததி ஆஃபீஸில் அருந்ததி கூட பேசிட்டு இருந்தப்போ எனக்கு ரெகுலராக ஒரு மர்ம ஃபோன் பண்ணுவான் இல்லையா? அவன் ஃபோன் பண்ணியிருந்தான். சரி, இவதான் நான் சொல்றதை நம்ப மாட்டேன்ட்டு அவ எதிரையும் ஃபோனை ஸ்பீக்கர்ல போட்டேன். ஃபோன்ல பேசினவன் ஒடிசால படகு விபத்து நடக்க போறதாவும் ஏராளமான மக்கள் சாக போறதாவும் சொன்னான். அது மட்டும் இல்லைன்னு, இப்போ நீ ஸ்பீக்கர்ல தானே ஃபோனை போட்டிருக்க, உங்க எதிர்க்கு இப்போ டிசி அருந்ததி இருக்காங்க, உங்க 2 பேரும் எனக்கு நல்லாவே தெரியும்னு எல்லா விஷயத்தையும் ஏதோ நேர்ல இருந்து பார்த்த மாதிரி புட்டு சொல்றானே. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தம்பி, நீங்க ஒரு பத்திரிகை அதிபர், அருந்ததி போலீஸ் ஆபீசர், உங்க 2 பேரையும் தெரியாம இருக்குமா? பட் நீங்க அவங்க ஆபீஸ்ல இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரே ஆப்ஷன், நிச்சயமா அவன் என்ன ஃபாலோ பண்ணிருக்கணும். இல்லைன்னா அருந்ததி ஆஃபீஸில் நான் இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அது சரி தம்பி, அருந்ததி என்ன சொன்னாங்க? அவங்க உங்களை நம்பினாங்களா இல்ல
இதுவும் நீங்க போடுற டிராமான்னு சொல்லிட்டாங்களா? இல்லை ட்ராமாலாம் சொல்ல. இந்த வாட்டி நான் சொன்னதை அவங்க நம்பினாங்க. ஒடிசாவில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷன் கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. எப்படியோ தம்பி, அவங்க உங்களை நம்பினாங்களே, அது போதும் எனக்கு. அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்கண்ணே. நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவன் முழுசாக நம்பியிருக்கா. அவள் இன்னும் என்ன முழுசாக நம்பலைண்ணே. அதனால் அவசரப்பட்டு நீங்களே ஒரு முடிவு உட்காருவாண்ணே. நீ இன்னும் போலித்தனமாக தான் வாழ்றேன்னு நான் சொன்னதுக்கு அவள் என் மேலே எவ்வளோ கோவப்பட்டா தெரியுமா? இதுலேருந்து தெரியலையா அவள் இன்னும் மாறலன்னு? இல்லாத ஒண்ணு சொன்னா யாருக்கு தான் தம்பி கோபம் வராது? அவங்க போலியா நடக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க, அதான் அவங்க கோவப்படுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? அவள் போலியா நடக்கல, நீ தான் போலியா நடக்கிறன்னு நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க, அப்படிதானே? இல்ல தம்பி, நீங்க 2 பேருமே போலியா நடந்துக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நான் எதுக்கு நான் என்ன நானே ஏமாத்திக்கணும்? நான் என்ன பைத்தியக்காரனா? அவள் தான் என்ன ஏமாத்திட்டு போனா. அருந்ததி கிட்ட போய் கேட்டாலும் இதையே தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்க 2 பேர் மனசும் ஒண்ணு. பட் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஈகோ உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கு. அந்த ஈகோவை எப்ப நீங்க தூக்கி வெளியில போடுறீங்களோ அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அண்ணே, நீங்க இதை சொல்ல வேண்டியது என் கிட்ட இல்ல, அருந்ததி கிட்ட. எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. தம்பி, இதை நீங்களே வெளிப்படையா அவங்க கிட்ட போய் பேச வேண்டியது தானே? நான் எதுக்கு பேசணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணது அவ. பேசணும், அவன் வந்து பேசட்டும். தம்பி, இதுக்கு பேர் தான் ஈகோ. நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல வரல. ஆனா நீங்க தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சாதான் தெளிவு பிறக்கும்.